வணக்கம். இந்த அவுட் சைட் சர்க்கிள் சூஸ் பண்ணும்போது, ரீசன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அது எப்படின்னு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. உதாரணத்துக்கு ஸ்பௌஸ் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் டு த பிளேஸ் வேர் ஸ்பௌஸ் இஸ் ஒர்க்கிங், நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம், அதர் தென் அபவும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்பௌஸ் கேஸ் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே டு த பிளேஸ் வேர் ஸ்பௌஸ் இஸ் ஒர்க்கிங்னு வருது. அது கீழே ப்ரௌஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல உங்களோட ஃபைலை வந்து உங்கள் ஸ்பௌஸ் கேஸ் ஒர்க் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாவோ ஜேபிஜி ஃபார்மெட்லேயோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் அது என்ன ஃபைலோ அந்த ஃபைலை வந்து யூ ஹேவ் டு அப்லோட். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அந்த ஃபைல்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே அப்லோட் ஆகிடும். நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல வந்து அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. ஸோ ஃபைல் சைஸ் வந்து நோ இஷ்யூ, ஓகேவா? அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி கொடுக்கணும். இல்லை சப்போஸ் நீங்கள் 2 கொடுத்துருக்கீங்க, ஸ்பௌஸ் கேஸும் கொடுத்துருக்கீங்க, அஃபெக்டட் பை க்ரோனிக் டிசீஸும் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திரும்ப அகைன் நீங்கள் ப்ரௌஸில் போய்ட்டு கீழே டிசீஸுக்கு ஒன்று இருக்கா, அந்த ப்ரௌஸில் போய்ட்டு நீங்கள் அகெயின் இன்னொரு அந்த டிசீஸ்க்குள்ளே ப்ரூஃப் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஃபைல்னாலும் நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே இதிலேயே கூட நீங்கள் 2 ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோனிக் டிசீஸுக்கு 2 ஃபைல் இருக்குன்னா கூட நீங்கள் திரும்ப அகெயின் ப்ரௌஸை கிளிக் பண்ணி இன்னொரு ஃபைலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் வந்து நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான். இதில் போய் அவுட் சைட் சர்க்கிள் சூஸ் பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். தேங்க்யூ.